மாநகராட்சியில் நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் 81 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சாலை வசதி மற்றும் குடிநீர் தட்டுப்பாடு குறித்து கூட்டத்தில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாமன்ற தலைவர் தெரிவித்தார். திண்டுக்கல்லில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் சர்வதேச பேரிடர் மேலாண்மை கருத்தரங்கம் நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த கருத்தரங்கில் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணைய செயலர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இயற்கை பேரிடரில் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்வாதாரத்தை மீட்க வேண்டும் என்று தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணைய செயலாளர் கேட்டுக்கொண்டார். சுற்றுலாத்துறை மற்றும் தேனி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கொண்டாடப்படும் வைகை பெருவிழா இன்று தொடங்குகிறது. மாவட்ட ஆட்சியர், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் தொடக்க விழாவில் கலந்து கொள்கின்றனர். சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. சிவகங்கை மாவட்டம் தமராக்கி அருகே ஊரக வளர்ச்சித்துறை மூலம் 1,95 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் பால கட்டுமான பணிகளை உதவி திட்ட அலுவலர் ஆய்வு செய்தார். விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்காக பாலம் திறக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகாபுரம் காவல் நிலைய சிறப்பு ஆய்வாளருக்கும் காரைக்குடி தெற்கு காவல் நிலைய சிறப்பு ஆய்வாளருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் மோதலில் முடிவடைந்தது. இதில் படுகாயமடைந்த அழகாபுரம் காவல் நிலைய சிறப்பு ஆய்வாளர் பூமிநாதன் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த தெள்ளாரில் அனைவருக்கும் கல்வி இயக்கம் சார்பில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. தெள்ளாறு வட்டார வள மையத்தில் நடைபெற்ற முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே நேமத்தான்பட்டி கிராமத்தில் முனியசாமி என்பவரது வீட்டில் நுழைந்த 8 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை தீயணைப்புத் துறையினர், வனத்துறையினர் உதவியுடன் பிடித்தனர். பின்னர் திருப்பத்தூர் வனச்சரகத்தில் உள்ள காட்டுப்பகுதியில் மலைப்பாம்பை வனத்துறையினர் விடுவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சேதாப்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கையம்மன் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக திருப்பணிக்கான தொடக்க விழா நடைபெற்றது. இதையொட்டி கோவில் வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு மகா யாகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது.